இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முன்னாட்களில் வேத புத்தகம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அந்நாட்களில் குருமார்கள் மாத்திரம்தான் அதை பயன்படுத்த அனுமதி காணப்பட்டது. மேலும் அது கிரேக்கு மற்றும் லத்தீன் மொழிகளில் காணப்பட்டதால் மற்ற ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அநேகர் காணப்பட்ட. இதனால் போதிக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்நாட்களில் காணப்பட்டது. இதனால் ஜனங்கள் சத்தியத்தை அறியாததினால் தவறான போதனைகள் அவர்கள் மத்தியில் பரவுவதற்கு ஆரம்பித்தது. இதனை கண்டுதான ஜான் வைக்லிஃப் என்பவர், அந்த தேவனுடைய மனுஷர், எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ளும் விதமாக வேதத்தை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். இதனால் பல உபத்திரவங்களை அவர் சந்திக்க நேரிட்டது. இதே போல ஜான் ஹஸ் என்பவர், அந்த தேவனுடைய மனுஷர், சீல் மொழியிலே வேதத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். இது நிமித்தம் அவர் உயிரோடு கூட எரித்து கொல்லப்பட்டார். அதற்கு பிற்பாடு வில்லியம் டைனாடில் என்பவர், அந்த தேவனுடைய மனுஷர் வேதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்பதற்காக கழுத்து நெருக்கப்பட்டு பின்பு எரித்து கொல்லப்பட்டார். அவருடைய கடைசி ஜெபம் இவ்வாறாக இருந்தது: தேவனே, இங்கிலாந்து தேசத்தின் மன்னரின் கண்களை திறந்துவிடும். அந்த ஜெபத்தின் விளைவாக வந்ததுதான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்றுதானே பரிசுத்த வேதாகமம். அநேக தேவ மனிதர்கள் வேதாகம மொழிபெயர்ப்புக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தனர். தேவ மனிதர்களினுடைய தியாகம் மற்றும் விலைக்கிரயத்தின் பலனை இன்றைக்கு நம்முடைய கீழ் பரிசுத்த வேதாகமும் காணப்படுகிறது. தேவனுடைய கற்பனைகளை நோக்கும் போது நாம் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தேவனுடைய கட்டளைகளை ஆராயும் போது விசாலம் உண்டாகிறது என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் 45வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12ஆம் வயதில் வேத வசனத்தில் நிறைந்து காணப்பட்டிருந்தார். வார்த்தையினாலே வனாந்தரத்தில் சாத்தானுடைய சோதனைகளை ஜெயித்தார். கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பதாக தன் கையை கூழாங்கற்களை கொண்டு தாவீது நிரப்பியது போல நாமும் சவால்களை சந்திப்பதற்கு முன்பதாக வார்த்தையினால் நிரம்பியிருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையினுடைய மகத்துவத்தை ஒவ்வொரு நாட்களும் உணர்ந்தவர்களாய், அதை புரிந்தவர்களாக, வசனத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படும் பொழுது எல்லா விதமான எதிரிகளுடைய சதி திட்டங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவார். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வேதத்தினுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஞானத்தை என் தேவனை தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் நீர் கொடுப்பீராக. இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிப்பதோடு மாத்திரமல்லப்பா, அதனுடைய ஆழமான சத்தியத்தை உணர்ந்தவர்களாய், வசனத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய், வசனத்திற்கென்று வாழ கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.